ஆனா புஷ்பா 2-ஆ இருக்கட்டும், 1-ஆ இருக்கட்டும், KGF 2-ஆ இருக்கட்டும், 1-ஆ இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், இன்னைக்கும் நிறைய பேர் மத்தியில கொண்டாடப்படக்கூடிய படமாவே இருக்கு. இப்படியே பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னதான் அர்த்தம்? நல்ல படத்தை கொண்டாடக்கூடிய நபர்கள் இருந்தீங்க, இப்ப எங்க போனீங்கன்னே தெரியல. இந்த மாதிரி படமா போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அதோட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ரீரிலீஸ் படங்கள் நிறைய வந்துக்கிறது. நிறைய லோ பட்ஜெட்ல எடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகாம தியேட்டர் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் பாவம், ஹீரோ பாவம், ப்ரொடியூசர் பாவம், எல்லா பேரும் பாவத்துலதான் கிடக்காங்க. ஆனா பழைய படங்களை பூரா ரீரிலீஸ் பண்ணி கொண்டாடிக்கிட்டே தெரிஞ்சீங்கன்னா புதிய படைப்பு வந்து எப்போ வரும்? நீங்கன்னா திருந்தவே மாட்டீங்களா? புது படங்கள் இப்போ வாழை படம் வந்துச்சு, லப்பர் பந்து வந்துச்சு, இதெல்லாம் லோ பட்ஜெட் படம், பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா நீங்களும் கொண்டாடினீங்கப்பா. இது மாதிரி எத்தனை படம் வந்து பெட்டிக்குள்ளேயே கிடக்கு தெரியுமா? அந்த படங்கள்லாம் என்னைக்கு ரிலீஸ் ஆறது? லோ பட்ஜெட்ல படமே எடுக்க கூடாது, இனிமேல் நான் படமே எடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம சமுத்திரக்கணி சொல்லிட்டாப்ல. இந்த மாதிரி நிறைய டைரக்டர்கள் ஓபன் டாக் பேசாமலே இருக்காங்க. இன்னைக்கு வந்து தியேட்டருமே கிடைக்க மாட்டேங்குது. சும்மா சென்டர்ல வந்து பெரிய படத்தோட, பெரிய டைரக்டரோட, பெரிய ஹீரோவோட படத்தை தான் போட்டு குப்பையான காலம்னா நிறைய இருக்கு. இனிமையாவது புது படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டரோட உரிமையாளர்கள் கையில இப்ப தியேட்டரே இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பார்த்து போற படம் தான் தியேட்டரோட உரிமையாளர்களும் எடுத்து போடக்கூடிய சூழல்ல இருக்கு. இந்த சூழல் மாறணும். தியேட்டரோட உரிமையாளர்கள் படம் பார்த்து இந்த தியேட்டர்ல வந்து நம்ம ஏரியாவுக்குள்ள படம் போட்டா ஓடும் அப்படின்னு நம்பி வாங்கின காலம்லாம் போச்சு. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொல்றதுதான் படம், அவர் போடுறதுதான் படம் அப்படின்னு நிறைய தியேட்டரோட உரிமையாளர்கள் கண்கலங்கி நிற்கக்கூடிய சூழல் தான் இருக்கு.